பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 4 ஒரு ஃப்ரெஷ்ஷான தக்காளி எடுத்துக்கலாம். அந்த தக்காளியை நல்லா 1 2 கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், உப்பு, நாட்டு சக்கரை 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடையில் பீஸா மிக்ஸ்னே விற்கும். இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ண விடுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம எல்லாமே ராவாக போட்டிருக்கனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அது ஒரு திக் பேஸ்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அந்த பீஸா மிக்ஸை ஒரு டைம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் அப்படியே வச்சுருக்கலாம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.